ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான 2 பொரியல் வெரைட்டிஸ். ஃபஸ்ட்டு வந்து கோவக்காய் சுக்கா பண்ணி காமிச்சிருக்கேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் கோவக்காயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரவுண்டாக நம்ம நல்லா மெலிசாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பூண்டு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, இது 3 தான். இது இவ்வளோ தான் இதுக்கு தேவையான ஐட்டம். உப்பு, எண்ணெய், இது இருந்தால் நம்ம இந்த கோவக்காய் சுக்கா ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்டான்னு செக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆன பிறகு அதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு அது கூட நம்ம வந்து காஞ்ச மிளகா, பூண்டு, கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தோன்னே அதை வந்து ஒரு கோஸ்ட் பேஸ்ட் மாதிரி இங்கே அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப ஃபைனாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் கோஸாக அரைச்சாதான் அது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதை ஃபஸ்ட்டு எண்ணெயில் ஒரு 10 செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இது என்னடா இவ்வளோ சிம்பிளாக இருக்கே இந்த ரெசிபி அப்படின்னு பார்க்குறீங்களா? இப்போ வந்து லாக்டவுன் டைமில் நமக்கு ரொம்ப திங்ஸ் வந்து நம்ம வெளியே போய் வாங்க முடியாமல் இருக்கலாம். அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப டேஸ்டியான ஒரு பொரியல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ரெசிபி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கோவக்காய் நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். நல்லா மூடி போட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் நல்லா இந்த சுக்கா வந்து நல்லா சுக்கா பதத்துக்கு நல்லா உங்களுக்கு மூடி போட்டு குக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி குக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கோவக்காய் நல்லா ஃப்ரை ஆகி நல்லா நம்மளோட கோவக்காய் சுக்கா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா குக் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு குக் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த எண்ணெயிலே வந்து நல்லா ஃப்ரை பண்ண ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உப்பு காரம்லாம் பிடிச்சி ரொம்ப டேஸ்டியான ஒரு கோவக்காய் சுக்கா இது. ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்ப பெஸ்ட்டான காம்பினேஷனாக இருக்கும். இப்போது அடுத்த ஒரு பொரியல் வெரைட்டியாக உங்களுக்கு வந்து புடலங்காய் பொடிமாஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். எல்லாமே ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நான் இன்றைக்கி பண்ணியே காமிச்சிருக்கேன். இதுக்கு புடலங்காய் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை. இந்த தட்டில் வந்து கொஞ்சம் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை. இது உளுந்து, இது வந்து கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா, அவ்வளோதான். இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் வச்சு புடலங்காய் பொடிமாஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கடுகும் சீரகமும் தாளிச்சிக்க போகிறோம். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். அப்போது கடுகு, சீரகம் அதை வந்து நல்லா போட்டு தாளிக்க விட்டுடலாம். கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த உளுந்து, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வறுத்துருங்க. நல்லா அது கொஞ்சம் ஃப்ரை ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கணும். இப்போ வந்து நமக்கு இந்த டைமில் வந்து இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான காய்கறி தான் நம்ம வீட்டு பக்கத்தில் கிடைக்கும். அதனால தான் இது பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. நல்லா இது ஃப்ரை ஆன பிறகு இதில் வந்து வெங்காயம், பொடியாக கட் பண்ண வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். கொஞ்சம் நல்லா மூடி போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கு தேவையான லைட்டாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டால் வெங்காயம் வந்து டக்குன்னு வதங்கிடும். அதுக்கு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்துக்கு நல்லா வதக்கிட்டு அதை வந்து மூடி போட்டு நம்ம நல்லா கொஞ்சம் வெங்காயத்தை குக் பண்ணிடலாம். நல்லா வெங்காயம் வந்து சாஃப்டாக குக் ஆகணும். அதுக்கு நம்ம வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு குக் பண்ண போகிறோம். இந்த 2 ரெசிபியுமே என்னோடய ஃப்ரெண்டு எனக்காக பண்ணி கொடுத்தது. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு பொரியல் வெரைட்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கொடுத்த ரெசிபி இது. இதில் நம்ம இப்போ வந்து புடலங்காய் ஆட் பண்ண போகிறோம். புடலங்காயை நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டா தான் அது வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி புடலங்காயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து நம்ம தண்ணியே இல்லாமல் குக் பண்ண போகிறோம். அதனால தான் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும்னு சொன்னேன். இப்போது அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இதுக்கு காரம் வந்து நம்ம கடைசியில் அந்த பொட்டுக்கடலையும் காஞ்ச மிளகாயும் ஒரு பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்கணும். அதுலேயும் நமக்கு கொஞ்சம் காரம் இருக்கும். அதனால் இதுக்கு சில்லி பவுடர் வந்து ரொம்ப பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். இப்போது அந்த பொட்டுக்கடலையும் காஞ்ச மிளகாயும் பொடி பண்ணி வைக்கிறோம் இல்லையா, அதில் வந்து வேர்க்கடலையும் நம்மக்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ரொம்ப கம்மியாக கொஞ்சோண்டு சில்லி பவுடர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு இதை நல்லா குக் பண்ண போகிறோம். இதை வந்து தண்ணியே ஊற்றாமல் பண்ணால் தான் இந்த பொடி மாஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஃப்ரெஷ்ஷாக சின்ன புடலங்காயாக பார்த்து வாங்கிக்கிட்டால் இந்த பொடி மாஸ்க்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு நல்லா மூடி போட்டு வதக்கினா நம்ம புடலங்காய் வந்து நல்லா கொஞ்சம் குக் ஆகிடும். நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்பே பண்ண போகிறோம். இதில் நம்ம உடச்ச கடலையும் காஞ்ச மிளகாயும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது இதில் வந்து வேர்க்கடலை இருந்தால் அதையும் ஆட் பண்ணி லைட்டாக சேர்த்து அரைச்சிக்கலாம். இல்லைன்னா இந்த 2 ஐட்டம் வச்சு ஆட் பண்ணி ஒரு பவுடர் மாதிரி அடைச்சி அதையும் இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். கொஞ்சம் அதோட பச்சை ஸ்மெல் போய் நல்லா ஃப்ரை ஆகணும் அந்த புடலங்காயோடு சேர்ந்து. அப்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட புடலங்காய் பொடி மாஸ். இந்த மாதிரி ஒரு 4 to 5 minutes அதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து விட்டால் இது புடலங்காய் பொடி மாஸ் ரொம்ப ஈஸியாக குக் ஆகிடும் நமக்கு. சால்ட் நம்ம பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறமா தேவையான அளவு நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு நம்ம வந்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஒரு 4 to 5 minutes அந்த பொடி ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிட்டா நம்மளோட புடலங்காய் பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.